ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். 10 ஆண்டு காலம் வந்து அமெரிக்கால இருந்தேன் நான். அங்கிருந்தபடி இசையும் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மார்க்கெட் ரொம்ப உச்சத்திலேயே இருக்குன்ற நினைப்பிலேயே இருப்பாங்களாம் சில பேர். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு முன்ன இருந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க உணர்வாங்க. ரகசியமானது காதல். Everybody has 3 sides. One is a public life, one is a private life, and the other one is a secret life. Everybody has that. உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அதை நம்ம வெளியே போய் பகிரங்கமா பண்ணிட்டு இருக்க முடியாது. மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிராஸ் ஓவர் பண்ணி நடிக்க போனா மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்ஈசினஸ் இல்ல. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப அப்ரோச் பண்ணவும் இல்லை, யாரும் வரல, அவங்க கண்டுக்கல யாரும். இப்போ நான் என்னோட பழைய புக்ஸ் எல்லாம் பரன் மேல இருக்கும்போது எடுத்து பார்ப்பேன். அப்படியே பார்த்தா இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு தெலுங்கு பாடியிருப்பேன், ஒரு கன்னடா பாடியிருப்பேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அன்பே என் நண்பே, இந்த டேட்டு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படி பண்ணி அந்த 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 மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அன்பே என் நண்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். அனிருத்தும் அபியங்கரும் வந்து ஹிட் பண்றாங்கன்னா they know the pulse of people. இப்போ என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நம்ம கேட்டர் பண்ணலான்னு. ஸோ சில பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களால ஒரு சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுமான்னு. நீங்க முதல்ல சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் அனிருத்து கொடுங்க. கொடுக்காம குறை சொல்றது அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு பேசுறது ஒரு பெரிய மனவியாதின்னு நினைப்பேன். அப்படிலாம் இல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு ராஜா சார் பிடிக்கும், ரஹ்மான் சார் பிடிக்கும், எனக்கு அபியங்கரும் பிடிக்கும். இப்போ நீ மழை நான் மழலை அது தவறே இல்லை, என்ன அழகான ஒரு பாட்டு. அது எப்படி வந்து நீங்க வந்து பேஷ் பண்ண முடியும்? இட்ஸ் அமேசிங் சாங். இந்த மாதிரி AI இஸ் மேக்கிங் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது வந்து புரியவே இல்லை. அப்ப எதுக்கு மனுஷங்க இருக்காங்க? இப்ப ராஜா சார் பண்ணி வச்சதை கூட அப்புறம் இன்னும் 25 வருஷம் கழிச்சு வரவன் ஏதோ AIல பண்ணியிருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ்ல எவ்வளவு கிரியேஷன் பண்ணியிருக்காரு. சில சாங்ஸ் இப்போ அன்பே நண்பே மாதிரியும், நிற்பதுவே நடப்பதுவே மாதிரியும், ஆகாய சூரியனை மாதிரி, முதற்கனவை மாதிரி பாட்டுங்கள்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆனதுனால இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் என்ன அப்படி முத்திர குத்திருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மாசமோ 2 மாசமோ இருந்துட்டு போயிடுற சாங்ஸ் இல்லை. இப்பவும் மெல்லினமேவும் சக்கரனும் ரீகால் இருக்குல்ல, அந்த மாதிரி சாங் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. நம்ம எல்லாமே இங்கே கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாராவது இருப்பாங்க இந்த இடத்துல. அவ்வளோதானே. இந்த பேசிக் ஃபிலாசபி தான் புரிஞ்சுக்கணும் லைஃப்ல.